ஹே கைஸ் 2024 to 25 அகாடமிக் இயர்க்கான பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சீக்கிரத்துல வரப்போகுது. சரிங்களா? அவ்வளவுதான். நாளையோட நம்ம இன்னோட இந்த இயர் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைல இருந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆஹ் இந்த ஜனவரி மந்த் மட்டும் நம்மளால கணக்குலயே எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்ப நியூ இயர், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் வந்துரும், அப்புறம் பொங்கல் லீவ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல வந்து இந்த 1 மந்த் வந்து போயிடும். ஓகேங்களா? இந்த 1 மந்த் போனதுக்கு அப்புறம் நம்ம பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது? நமக்கு நான் இங்க டைம் டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. 12th மார்ச் 3ஆம் தேதியே வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப மார்ச் 3ஆம் தேதி எக்ஸாம்னா இடையில நமக்கு ஒரே ஒரு மாசம் தான் இருக்கும். அந்த ஒரு மாசத்துல நம்ம வந்து எப்படி ஃபுல்லா படிச்சு முடிக்கிறது? கவலையே வேணாம். ஸோ அதுக்கோசரம் தான் நான் உங்களுக்கு ஒரு பிளானோட வந்திருக்கேன். ஓகேங்களா? ஆல்ரெடி 10th அண்ட் 11th வந்து நம்ம ஒரு பிளான் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ நம்ம ஸ்டடி பிளான் வந்து அப்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா நம்ம படிக்கலாம் பாருங்க. இப்போ நமக்கு வந்து தமிழ் எக்ஸாம் வந்து மார்ச் 3 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ், மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாமே அப்படியே எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 5 நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேப் இருக்கு. 12th பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ்க்கும் மேத்ஸுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் பக்கமா கேப் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் கேப் வருது. ஆனா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேப் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப இந்த டைம் டேபிள பேஸ் பண்ணி நம்ம ஒரு 1 மந்த்ல எப்படி சிலபஸ் வந்து முடிக்கலாம்? கிட்டத்தட்ட கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 டேஸ்ல நம்ம எப்படி வந்து சிலபஸ் முடிக்க போறோம்? அதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான். ஓகேங்களா? சோ இப்ப நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கோசரம் போட்டிருக்கேன். இந்த இடத்துல தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே காமன் தான். இப்போ பியூர் சயின்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, இல்ல அக்கௌண்ட்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்க இல்லையா? எங்கன்னா இங்க பயாலஜில இருந்து ஒரு 4 மேஜர் சப்ஜெக்ட் 4 இருக்கு பாத்தீங்க இல்லையா? சோ இதை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து டைம் டேபிள அட்ஜஸ்ட் பண்ணி மாத்தி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்ட பத்தி நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப என்னன்னா ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு 5 நாள் தான் நம்ம டைம் பிரிக்க போறோம். எப்ப இருந்து நம்மளோட ஸ்டடி பிளான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஜான் 23rd இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இப்ப ஜான் 23rd இருந்து 27 வரைக்கும் நான் ரிவர்ஸ் ஆர்டர்ல உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்ப ஜான் 23rd வந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜான் 27 வரைக்கும் நீங்க கெமிஸ்ட்ரி மட்டும் தான் படிக்க போறீங்க. ஓகேங்களா? ஃபுல் டே கெமிஸ்ட்ரியா நம்ம படிக்க போறோம். படிச்சுட்டு ஜான் 28 நீங்க ஒரு 2 டெஸ்ட் ஆச்சும் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு நீங்க ஒரு 2 டெஸ்ட் ஆச்சும் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி பிசிக்ஸ் வந்து பாருங்க 28 முடிச்சோமா, அடுத்து 29ல இருந்து ஃபெப் 3 வரைக்கும் நம்ம பிசிக்ஸ் படிக்க போறோம். ஃபெப் 4 மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம். அதே மாதிரி மேக்ஸுக்கு ஃபெப் 5ல இருந்து ஃபெப் 9 வரைக்கும், ஃபெப் 10 வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு நாள்ல அதாவது கிட்டத்தட்ட 5 நாள் டைம் போட்டிருக்கீங்க சார். அந்த 5 நாள் ஃபுல்லா நான் கெமிஸ்ட்ரியே படிச்சுட்டு இருந்தா எனக்கு போர் அடிச்சிடாதா? கண்டிப்பா போர் அடிக்கும். சோ அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கெமிஸ்ட்ரிக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேற ஒரு சப்ஜெக்டையும் போட்டுக்க போறோம். ஓகேங்களா? இப்ப கெமிஸ்ட்ரி நம்ம படிக்கிறோமா, போர் அடிக்கிற டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு சப்ஜெக்ட் வந்து அடிஷனல் படிச்சோம். அதுக்கு நம்ம இந்த சப்ஜெக்ட் மட்டுமே பார்க்க கூடாது. கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு போர் அடிச்சா மட்டும் ஒரு 1 hour நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த டைம்ல நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. நான் எதுக்காக ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு சப்ஜெக்ட் போட்டிருக்கேன்னா இப்போ மேக்ஸ் எல்லாம் எடுத்தா நம்மளால 5 நாள்ல முடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நம்ம தமிழ் படிப்போம். இப்போ மேக்ஸ் வந்து நம்ம எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். இந்த 5 நாள்ல நான் வந்து ஒரு 10 சாப்டர் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இன்னும் 2 சாப்டர் மட்டும் எனக்கு பெண்டிங் இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க நான் இங்க வந்து ஆல்டர்னேட்டிவா தமிழுக்கு ஆல்டர்னேட்டிவா மேக்ஸ் போட்டிருக்கேன். நீங்க எந்த சப்ஜெக்ட்டுக்குன்னா ஆல்டர்னேட்டிவா போடுங்க. இப்ப தமிழுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் மேக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா? தமிழ் போர் அடிக்கிறப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, மேக்ஸ் தான் படிக்க போறேன். மேக்ஸ் தான் போட்டு பார்க்க போறேன். அப்ப அந்த 2 சாப்டரை இந்த 5 நாள்ல என்னால முடிச்சிட முடியாதா? சோ முடியும் இல்லையா நம்மளால? அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு வந்து 7ல இருந்து 10 நாள் பக்கமா டைம் வர மாதிரி தான் கணக்கு வரும். ஓகேங்களா? சோ இந்த பிளான நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து முடிச்சிடலாம். இப்ப நான் மேக்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப 5 நாள் வந்து நம்ம டைம் கொடுத்துருக்கோமா, இதுல ஃபர்ஸ்ட் டே என்ன பண்றீங்கன்னா மேக்ஸ்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லா சாப்டருக்கான 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாத்துருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டே என்ன பண்ண போறீங்கன்னா 1 மார்க்ஸும் ஃபார்முலாஸும் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் 3 சாப்டர் வந்து பார்க்க போறீங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் டே என்ன பண்ண போறீங்கன்னா ஃபோர்த் சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர் இந்த 3 சாப்டர் பார்க்க போறீங்க. அப்ப கிட்டத்தட்ட 2 நாள்ல 6 சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் டே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கக்கூடிய சாப்டர் முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா
9th சாப்டரும் 10th சாப்டரும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5th டேல ஒன்னு 7, 8 நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல 5, 6 நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு தோணுதோ அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ப 5 நாள் நம்ம வந்து 10 சாப்டர் முடிச்சிடுறோம். மிச்சம் நமக்கு 2 சாப்டர் இருக்கும். என்னன்னா ஒன்னு 5, 6 இருக்கும், இல்ல 7, 8 இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 சாப்டர் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலா 1 மார்க் படிக்கிறதுக்கு நமக்கு 1 நாள் ஃபுல்லா தேவைப்படாது. அதுலயும் இன்னொரு சாப்டர் நம்ம அடிஷனலா பாத்துரலாம். பட் இருந்தாலும் நான் இப்படி சொல்றேன். அந்த மிச்சம் 2 சாப்டர் தான் என்ன பண்ண போறோம்னா, இந்த தமிழுக்கு ஆல்டர்னேட்டிவ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த டைம்ல வந்து படிச்சுக்க போறோம். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட்ட 5 நாள், டெஸ்ட் 1 நாள், மொத்தமா 6 நாள் அப்படி பார்த்தோம்னா, கரெக்ட்டா 40 நாள் நம்மளால பப்ளிக் எக்ஸாம்க்கு பக்காவா ரெடியா இருக்க முடியும். ஓகேங்களா? நான் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து உங்களுக்கு டெஸ்ட்ங்கிறது 28 ஃபெப் வரைக்கும் தான் போட்டிருக்கேன். இடையில இன்னொரு 3 நாள் இருக்கு இல்லையா? 1, 2 2 நாள் இருக்கு. ஓகேங்களா? மார்ச் 1, மார்ச் 2 இருக்கு. அந்த மார்ச் 1 அண்ட் மார்ச் 2 எதுக்காகன்னா, மறுபடியும் நம்ம தமிழையே தான் ரிவைஸ் பண்ண போறோம். ஏன்னா இங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டோம். தமிழ் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டோம். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் எழுதுனதுல நெறைய கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு மறந்திருக்கும். அந்த கான்செப்ட்ஸ ரிவைஸ் பண்றதுக்கோசரம் தான் அந்த 2 நாள் கேப். ஓகேங்களா? இந்த இடையில இடையில இருக்கக்கூடிய கேப்லயும் நம்ம வந்து ரிவைஸ் தானே பண்ண போறோம். ஸோ அதனால இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுவரைக்கும் நம்ம படிக்காத கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே புதுசா படிச்சுக்கணும். ஓகேங்களா? பிளஸ் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜான் 23ல இருந்து தானே டைம் டேபிளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டடி பிளானே. அப்ப இப்ப இருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 டேஸ் இருக்கு. அந்த 20 டேஸ் நம்ம என்ன பண்றது? அப்படின்னா, நமக்கு இந்த 20 டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஃபெப்ல தான் பிராக்டிகல் வருது. ஸோ அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ரிவிஷன் எக்ஸாம் வந்து நமக்கு வரும். பொங்கல் ஹாலிடே நம்ம 4 டேஸ், 5 டேஸ் கிட்டத்தட்ட 5 டேஸா ஜாலியா என்ஜாய் பண்றோம்னு விட்டுக்கோங்க. அந்த 20 டேஸ்ல 5 டேஸ் போயிடுச்சுன்னா, மிச்சம் 15 டேஸ் தான் நமக்கு இருக்கும். இந்த 15 டேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிவிஷன் எக்ஸாம் வரும். அந்த ரிவிஷன் எக்ஸாம்க்கு நம்ம படிக்க போறோம். எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, ரிவைஸ் மட்டும் நம்ம பண்ண போறதில்ல. இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் புதுசா ஏதாவது படிக்க வேண்டியது இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். புதுசா ஏதாவது படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, அத தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும் இந்த ரிவிஷன் எக்ஸாம்க்கு. படிச்சுட்டு மிச்ச கான்செப்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க போதும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப ரிவிஷன் எக்ஸாம்ல மார்க் வருமா? இந்த மாரி படிச்சா? அதாவது புதுசா கான்செப்ட்ஸ் படிச்சா மார்க் எடுக்க முடியுமா? அப்படிங்கறத யோசிக்காதீங்க. ரிவிஷன் எக்ஸாமோட மார்க் வந்து நமக்கு எங்கேயும் தேவையில்ல. பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம எல்லாருமே ஒரு 580க்கு மேல எடுக்கணும். ஸோ அந்த 580க்கு மேல நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நான் சொல்ற விதமா நீங்க வந்து படிச்சு பாருங்க. கண்டிப்பா முடியும். ஏன்னா இதெல்லாமே லாஸ்ட் இயர் வந்து நம்மளோட டியூஷன்ல நம்ம அப்ளை பண்ணி பார்த்ததுதான். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ரிசல்ட்ட குடுத்தாங்க. லாஸ்ட் இயர்ல 12த்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா, ஆ 550க்கு மேல 2 பேர் எடுத்திருந்தாங்க. 500க்கு மேல 4 பேர் எடுத்திருந்தாங்க. நல்ல ரிசல்ட் நம்மளால காமிக்க முடிஞ்சுச்சு. இந்த மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இத மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. ஏன்னா இது நான் சொல்ற ஐடியா. இதே மாரி உங்க ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் ஏதாவது ஐடியா குடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஐடியா குடுக்கலாம். எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு உங்களுக்கு எது பெட்டரா இருக்குமோ நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. இந்த ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோட லிங்க்க வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு வந்து இந்த ஸ்டடி பிளான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அவங்க படிப்பாங்க இல்லையா? இந்த பிளான் படி படிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னும் நம்ம நெறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். நீங்க அத படிச்சு டெஸ்ட் எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, பப்ளிக்ல கண்டிப்பா நம்மளால நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா?